படிக்கின்ற குழந்தைகளை நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு சொல்லாதீங்க. எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனை ஜெயிக்கணும் அப்படின்னு கத்து கொடுங்க. ஏன்னா முதல் ரேங்க் வாங்கிட்டோம்னா அங்கேயே நின்னு போயிடுது இலக்குங்கிறது. ஆனா ஜெயிக்கின்றவனை ஜெயித்து கொண்டே இருக்கணுங்கும் போது அந்த இலக்கு மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு இவன், நாளைக்கு அவன் அப்படின்னு. அது மட்டுமல்ல, அப்படி நம்ம பயணிக்கும் பொழுது நம்முடைய அறிவு சார்ந்த விஷயங்களை நாம நிறைய கத்துக்க முடியும். வெறும் ரேங்க் வாங்கினவெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளா சொல்லுங்க? இல்லையே. ஸ்கூல்ல சாதாரணமா படிச்சவங்க வேற ஒரு துறையில இன்னைக்கு பெரிய ஆளா வருவாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அவனோட யார் எடுத்தாங்கன்னு ஜனங்க ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவன் துறையில சாதிச்சவன தான் ஞாபகம் இருக்கும். அதனால கல்விங்கிறது மார்க் சார்ந்த விஷயம் அல்ல, அது அறிவு சார்ந்த விஷயம். வாழ்க்கையில் உங்களுடைய நடத்தை சார்ந்த விஷயம். கற்கின்ற கல்வியானது நல்ல அறிவையும் நன்னடத்தையும் போதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்விதான் தேவை நமக்கு. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யோசித்து பாருங்க.